பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும். அவன் பிரதான ஆசாரியர், அதாவது ஏரோது ராஜா பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இப்போ அவன் அந்த வேதபாரக பரிசேயர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி சாஸ்திரிகள் ராஜாவை தேடி யூதரோட ராஜா எங்கே பிறந்திருக்கான்னு சொல்லி அரண்மனைக்கு பார்க்குறாங்க. அவங்க சுயத்தில் எடுக்கிறாங்க. அங்கே கிழக்கிலிருந்து அவங்க கிளம்பி வராங்க. பல சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. அவங்க அந்த நட்சத்திரம் வழிகாட்டு விதமாக வந்திருக்காங்க. அவங்க என்னதான் அவங்க பெரிய அறிவாளி ஞானிகளாக இருந்தாலும் அவங்க சுயத்தில் தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போ ராஜானா அரண்மனையில் தான் பிறந்திருப்பாருன்னு சொல்லி அரண்மனைக்கு அவங்க கேட்டபோது அந்த ஏரோது ராஜாவும் அங்கே கூடியிருந்தவங்களும் கலங்கி போகிறாங்க. அப்போ அவர் அந்த ஏரோது ராஜா அங்கே உள்ள பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கிட்ட கேட்குறாங்க, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களுக்கு விசாரிக்கிறாங்க. என்னன்னா அவர்கள் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இதுக்கு முன்னாடி முன்னுரைக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவங்க அந்த டைம் தான் தேடணும் கிடையாது, அவங்க இருதயத்தில் இருக்குது எப்போ இது வருவாங்க என்னன்ற. அதனால தான் அவங்ககிட்ட ராஜா விசாரிக்கிறாரு. அதற்கு அவர்கள் யூதேயாவில் பெத்லகேமில் பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போ இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் இதை எல்லாமே திட்டமாக அவங்க அறிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஏரோது அந்த சாஸ்திரிகிட்ட ரகசியமாக கூப்பிட்டு அந்த சாஸ்திரிகள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து நீங்கள் எப்போ பார்த்தீங்க இந்த நட்சத்திரத்தை அப்படின்னா, இவங்க ஏறக்குறைய அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே அவங்க பார்த்துருக்காங்க. பல மைல்கள் கடந்து அவங்க வந்திருக்காங்க. ஒட்டகத்துலேயோ கழுதையிலையோ அவங்க ஏதாவது ஒரு 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 மிருகத்து மேலே ஏறி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பயங்கர செல்வந்தர்கள், பல வருஷங்கள் பிரயாணப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு தேவனை அறியணும், அந்த யூதரோட ராஜா, அது ஒரு பிரத்யேக இது. அதாவது அந்த நட்சத்திரம் இது நார்மலாக உள்ள நட்சத்திரத்தை மாதிரி இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு அதை வழிநடத்தி அது மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி இவங்க வராங்க. இவங்க மட்டும் இல்லை, பல சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. அதனால தான் ஏரோது ராஜா அங்கே இருக்கவங்க எல்லாமே கலங்கி போகிறாங்க. அப்போ அந்த சாஸ்திரிகள்கிட்ட ரகசியமாக கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் எப்போ இந்த நட்சத்திரத்தை கண்டீங்கன்னு திட்டமாக விசாரிக்கிறான். அப்போ அந்த காலகட்டத்தை அவன் கணக்கு பண்ணி தான் அவன் 2 வயசு இதாகும்போது அதை இது பண்ணி பார்க்குறான். இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்துட்டுருக்காங்க. இன்னும் 2 வருஷம் ஆகும் அப்படியே ஃபுல்லாக அவங்க ரீச் ஆகிறதுக்கு. அது அவன் காலத்தை அவன் திட்டமாக விசாரிக்கிறான். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அவன் அவன் அனுப்புகிற ரகசியமாக அவன் சொல்லி, நீங்கள் கேட்டு இது பண்ணுங்கள், நானும் இதை பணிந்து கொள்கிறேன், நீங்கள் முன்னாடி போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டு அவன் அனுப்புகிறான். இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியாது, ராஜா ரொம்ப கொடூரமான ராஜா, அந்த பிள்ளையை அழிக்க தான் அவன் கேட்குறாங்கிறத அவங்க அறியாமல் இருந்தாங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரை அவருக்கு முன் சென்றது. இப்போ அந்த நட்சத்திரம் வழிகாட்டிட்டு வருது. இடையில அவங்க அரண்மனைக்குள் நுழைஞ்சதும் அந்த நட்சத்திரம் அங்கே தான் நிற்கிது, அங்கே தான் இருக்குது, அவங்க வரட்டும்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு நோக்கம், தீர்மானம் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனால் அந்த தீர்மானத்துபடி போகாத அந்த தீர்மானம் அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, வலது இடதுபுறம் சாயாமல் நேர்கோட்டில் ஆண்டவர் சொன்ன குறித்த பாதையில் நம்ம போகணும். நமக்கு ஆரம்பம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துலேருந்து ஒரு தீபமாக இருந்த நம்மளை இந்த பூமியில் ஒரு தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்து வாழ்ந்து இந்த பூமியில் பாடுகளை அனுபவித்து நீ எனக்காக சாட்சியாக இருந்து திரும்ப என்கிட்டே வா மகளேன்னு சொல்கிறதான் அந்த வாழ்க்கை பயணம்.
இந்த வாழ்க்கை பயணத்திலே நம்ம வலதுபுறம், இடதுபுறம் சாயாதபடி அவரோட கற்பனைகள், கட்டளையின்படி நடந்து வரணும்னு தான் ஆண்டோட சித்தம் தீர்மானம். ஆனா, இப்ப அந்த சாஸ்திரிகள் ஆண்டவர அறியாதவங்க புறஜாதிகள் தான். நம்மளும் புறஜாதி மக்களா இருந்தவங்க தான். ஆண்டவரு நல்ல ஒலிவ மரத்தில நம்மள வந்து காட்டொலிவ மரமாகிய நம்மள ஒட்ட வச்சிருக்காரு. அப்ப சாஸ்திரிகள் ஆண்டவர தேடணும். அவங்க வாஞ்சிச்சாங்க. அ ஆண்டவர நம்ம அவங்க பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சையோட அவங்க பல மைல்கள் கடந்து வந்து அதில எவ்வளோ உபத்திரவப்பட்டுருப்பாங்க. எவ்வளவோ ட்ராவலிங்கில எவ்வளவோ காரியங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பல வருடங்கள் அவங்க வந்து பிரயாணம் பல மாதங்கள் அவங்க பிரயாணப்பட்டு அப்படி வந்துட்டுருக்காங்க. அதை பொறுப்பெடுக்காம, அதெல்லாம் மைண்ட்ல எடுக்காம, நம்ம போன கோல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அவங்க போறாங்க. அப்படி போனாலும் சுய சிந்தையில, சுய திங்கிங்கில அவங்க கொஞ்சம் வழி விலகி போனாலும், கர்த்தருடைய கிருபை அவங்கள அப்படியே வெயிட் பண்ணுது. வழி விலகி போனாலும் திரும்பி அவங்கள இழுத்து நேர்பாதையில கொண்டு செல்றது. அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம எத்தனையோ தடவ வழி விலகி போயிருப்போம். இது ஆண்டோடைய பாதையை விட்டு ஸ்லிப்பாகி அங்கிட்டு இங்கிட்டு போனாலும், ஆண்டவர் கிருபை எங்கே இருந்தாலும் நம்மளை திரும்பி பிடிச்சி இழுத்து, இதுதான் வழி, இது வழியாக நடங்கள்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்தும் சொல்கிறாரு. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த நட்சத்திரம் அவங்க அரண்மனை விட்டு திரும்பி வரும்போது அந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது, வெயிட் பண்ணுது. அப்போ அந்த நட்சத்திரம் திரும்பி கரெக்டாக ஆண்டவர்ட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும், அந்த நட்சத்திரம் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் கூட வருது. இந்த சாஸ்திரிகளும் போகிறாங்க. டிஸ்டினி கரெக்டான எல்லையை போய் அடையிறாங்க. அதாவது ஓட்டத்தை ஜெயமாக ஓடினேன், ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது எனக்குன்னு சொல்லி பவுல் சொன்னபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நம்மளும் விசுவாச அறிக்கையிடும்படியாக இந்த வாழ்க்கை பயணத்தில் நமக்கு இந்த உலக காரியங்களை நம்ம சிந்திக்கக்கூடாது. உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு நடக்கும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவியினாலே பிறக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய சிந்தையோடு தான் நம்ம நடக்கணும், ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு தான் நடக்கணும். இந்த உலகம், மாமிசம், பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்று நம்ம செயல்படணும். அதாவது பிசாசுக்கு இடம் கொட்டாமல் இருக்கணும். நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம முன்னாடி வச்சு, நமக்கு என்ன நம்ம வந்து இந்த பரலோக பிரஜை, இந்த பூமி, இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழணும்னா, நம்ம அந்த தாட்டு சிந்தையோடு இருக்கும்போது மாத்திரம்தான் நம்மளால் அப்படி நடக்க முடியும். ஆண்டோட கிருபை, நம்மளோட சுயபலன் ஒன்றுமே கிடையாது. ஆண்டோட கிருபை, அதாவது நம்ம ஒரே ஒரு காரியம் பண்ணணும். ஆண்டவரே நீங்களே என்ன நடத்துங்கன்னு ஃபுல்லி சரண்டர் டு காட். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து அவரே நம்மளை நடத்துவார். அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள்ங்கிற சிந்தையோடு இருக்கணும். இப்போ அந்த சாஸ்திரிகள் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடி வாஞ்சி, ஐயோ இவ்வளோ தூரம் வரேன், நான் ஓட்டம், நான் போன பயணம் நான் தடைப்படக்கூடாது, நான் போய் கரெக்டாக அவங்கள போய் ரீச் பண்ணும், அச்சீவ் பண்ணு சொல்லி அவங்க கையில் இருக்க விலை மதிக்க முடியாத எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஒரே குறிக்கோள், அவங்க வந்து விசுவாசத்தோடு இருந்தாங்க. விசுவாசம் குறைஞ்சு போகல, சோர்ந்து போகல. ஐயோ நம்ம இப்படி வழி விலகி போயிட்டோமே அப்படின்னு சோர்ந்து போகல. அந்த ஸ்டார் வெயிட்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எப்போவுமே நம்மளை தாங்கிட்டு இருக்கு. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம விசுவாசம், ஆண்டு மேலே வச்ச விசுவாசம் ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்க 10வது வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவங்க வந்து கடைசியாக அந்த நட்சத்திரம் என்னன்னா, அந்த 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. தேவ கிருபை,
நம்மளை முன் சென்று நடத்துகிற தேவ கிருபை நம்ம கூட இருக்கு. அந்த நட்சத்திரத்தை கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்து அந்த சாஸ்திரிகள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க கிழக்குல எங்கேயோ கிழக்குல ஒரு இடத்துல இருந்தாங்க. அவங்க பார்க்குறாங்க மேலே ஸ்டார் அது மேற்கு நோக்கி போயிட்டுருக்கு. என்னடா இது நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அது எவ்வளோ மாதம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ மாதம் ஆகும், எவ்வளோ வருஷம் ஆகும், அவங்க எதையுமே பார்க்கல. அவங்க எழும்பி அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போன பாதை அந்த ஸ்டாரை போய் நான் அச்சீவ் பண்ணணும், அந்த யூதரோட ராஜாவை பார்க்கணும்னு அந்த வாஞ்ச விருப்பம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கும். நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். இன்னைக்கு காலம் செல்லாது. அப்போ ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கலாக, மணவாளன் அவருடைய வருகை வரும்போது மனவாட்டி நம்ம ஆயத்தமாக இருக்கும்படியாக. அல்லேலூயா. இவ்வேளையில் நம்ம ஜெபம் செய்வோம். இந்த நாளில் ஆண்டவர் பரிசுத்த நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வாசித்த இந்த வேத வசந்திபடி ஆண்டவரே, புறஜாதி மக்களாய் இருந்த இந்த சாஸ்திரிகள் ஆண்டவரே, அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, ஆண்டவரே அவர்கள் எதையுமே பார்க்கல ஆண்டவரே. அப்பா அந்த நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நான் அதை அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அந்த யூதரோட ராஜாவை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சாஸ்திரிகளும் ஏக்கத்தோடு பல மைல் தூரம் ஆண்டவரே, பல மைல் தூரம் ஆண்டவரே, பல மாதங்கள் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே தங்களையே ஆண்டவரே அப்பா அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை அவங்க உண்மை தேடினார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே இடையில அவங்க சுயத்தில் ஆண்டவரே வழி விலகி போனாலும் ஆண்டவரே தேவ கிருபை அவர்களோடு இருந்தது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை அந்த ஸ்டார் ஆண்டவரே அப்பா கடைசி வரைக்கும் சென்று ஆண்டவரே அப்பா யூதரோட ராஜா கிறிஸ்துவை காணும்படியாக ஆண்டவரே அந்த கண்கள் ஆண்டவரே அந்த சாஸ்திரிகள் கண்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை அதுபோல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரே அப்பா உண்மையை நோக்கி ஆண்டவரே உண்மையே நோக்கி நாங்கள் செல்லும்படியாக எங்களை நீரே பலப்படுத்தி கொண்டிருக்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடியோவை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நீ நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் நீ தொட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் நிலைத்திருக்கிறவர்களாக அல்லேலூயா அப்பா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்னபடி நாங்கள் விசுவாச அறிக்கையிட ஆண்டவரே, விசுவாசத்தோடு தாகத்தோடு ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாக ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அந்த பூமியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்காக எங்களை உருவாக்கி இருக்கிறீர். உம்முடைய சிந்தை ஆண்டவரே நாங்கள் ஆவினாலே பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியாக ஆவிக்குரிய செயல்பாடுகள் நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே. உடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்க ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளதாக அப்பா எப்படி சாஸ்திரிகள் உம்முடைய கண்கள் ஆண்டவரே அப்பா பிள்ளை செல்வம் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவ கண்கள் கண்டது ஆண்டவரே. அதே போல நாங்கள் ஆண்டவரே மணவாளன் உண்மை ஆண்டவரே எது நோக்கி செல்லும்படியாக மணவாட்டியாகிய எங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக அப்பா எங்களை நீரே ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சுயத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே, சுயத்துல வழி விலகிடுவோம் ஆண்டவரே. அப்பா அந்த சாஸ்திரிகள் சுய சிந்தனை இருந்தாலே அப்பா அவங்க வழி விலகி சென்றார்கள் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த மாதிரி சுயம் வேணாம் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா தேவ கிருபை எங்களோடு இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சிந்தையோடு இந்த நாளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீரே எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை முற்று முழுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தாவே. அப்பா உம்முடைய கிருபை எங்க கூட இருந்த ஆண்டவரே எங்களை அனுதினமும் நீர் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமூகத்தில் எங்களை முற்றிலும் முழுதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தாவே. அப்பா அடிமை என்னையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரசன்னம் இறங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீதும் தேவ கிருபை அளவில்லாமல் இறங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். நன்றி தகப்பனே. உடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் 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 ஆமேன். God bless you.